நம்ம வயிற்றில் கழிவுகள் தேங்கிறதும் நம்ம மனசில் கவலைகள் அழுத்தத்தை கொடுக்கறதும் தான் நோய்களுக்கு முக்கியமான காரணம். உடம்புல அழுக்குகள் தேங்காமல் இருக்கிறதுக்கு நாம் தினந்தோறும் நிலாவாரை அப்படிங்கிற சூர்ணத்தை வெந்நீரில் ஒரு ஸ்பூன் கரைச்சி குடிச்சிட்டா அது வயர் நல்லா க்ளீனாக ஆக்கி விட்டுடும். மனசுக்கு அப்படின்னு பொறுத்த நேரவில் பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதை முறைப்படி கற்றுண்டு இந்த பிராணாயாமம் பண்ணோம்னா மன அழுத்தமும் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி உடம்புலேயும் அழுக்குகள் தேங்கலை, மனசுலேயும் கவலைகள் அது மட்டும் நம்மளுக்கு தாங்கிக்கிற அளவு ஏதோ அப்படி போயின்னு இருக்குது அப்படின்னா நமக்கு முக்கால்வாசியும் நோய் நொடிகள் எதுவுமே வராது. ஆனால் சில சமயம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, காலையில் எழுந்து வேலையாகணுமேனு வேலையெல்லாம் முடிச்சுக்குவோம். சமைப்போம், துணி துவைப்போம், பாத்திரம் தேய்ப்போம், உள்ள பெருக்குவோம், வாசல் பெருக்குவோம், கோலம் போடுவோம், கணவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம், பேரன் பேசி தலை பண்ணிவிடுவோம், எல்லாமே பண்ணிவிடுவோம். இப்படியே ஒரு 10 மணி 11 மணி 11:30 மணி ஆகும் பொழுது வீணு ஜுரம் வர மாதிரி இருக்கும். உடம்பு ஜுரம் வரத்துக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பெல்லாம் குளிரும், நடுக்கும், ஹான்னு ஒரு அசதியாக நம்ம உடம்புல ஏற்படும். இப்படி ஏற்படுறதுக்கு என்ன முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாத நீர் தான் அதுக்கு காரணம். இந்த வாத நீர் நமக்கு வெளியேறலை சரியா அப்படின்னாக்கா நமக்கு முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு நோய் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டயர்டாகிற சமயத்துக்கு நமக்கு என்ன ஆகும்னா, எழுந்து போய் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு வரணும் போல இருக்கும். ஆனால் நம்மளால் எழுந்து போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. யாராவது குத்த தேவையில்லாமேன்னு இருக்கும். நம்ம என்ன நினச்சிப்போம், காலையிலேருந்து இது இடத்துல வேலை பண்ணியிருக்கோம், அதனால் உடம்பு டயர்டாக போயிடுது, நான் எல்லாருக்கும் உழைக்கிறேன், எனக்கு ஒரு வாட்டி தண்ணி கொடுக்கூட யாரும் இல்லை, இப்படியே நம்ம மனசு வேற வீக்காக போகும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய உடம்பு நலம் தான். இந்த வாத நீர் சரியாக உடம்பு விட்டு கழியலை, அதாவது 1க்கு 2க்குலாம் தாராளமாக நம்ம போகலை, மனசில் கவலைப்பட்டுருக்கோம். இது எல்லாம் சேர்த்து தான் வாத நீர்லாம் உண்டாக்குறது உடம்புல. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முக்கியமாக புளிப்பை நம்ம நீக்கிடணும். எல்லாருக்கும் நல்லா தோசையாக வாத்து கொடுத்துட்டு, நம்ம தானே நேற்றுமா புளிச்சு போச்சு, அத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டாம், அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் திருத்தி போட்டு அதை வாத்து அதை சாப்பிட்டோம்னா அது அப்படியே நமக்கு வாத நீர் தான் உடம்புல ஏற்படுத்தும். அதனால் புளிச்சு போன மாவு, புளிச்சு போன தயிர் கூட ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட வேண்டாம். புளிப்பாக இருக்கிற மாங்காய், புளிப்பாக இருக்கக்கூடிய ஜூஸு, புளிப்பாக இருக்கக்கூடிய பழங்கள், அடை, தோசை, குழம்பு, இந்த புளிப்பை அறவே நீக்கிட்டோம்னா வாத நீர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சேராது. உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும், புளிப்பை அடியோட நீக்கிடணும். காப்பி, டீ, சர்க்கரை இதுகளெல்லாம் நீக்கிறதே நல்லது. ஆனால் நம்ம பழக்கத்தில் வந்துட்டே அப்படின்னாக்கா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் காஃபி, ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு இப்படி ஏதோ நம்ம சமாளிச்சுக்கிறோமே வழிய, நோய் நீங்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் முக்கியமாக வழிய, இன்னும் சாப்பிட்டாதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம விட்டுடணும். புளிப்பு விடவே கூடாது. அதே நேரத்தில் தண்ணீர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும், 1 டம்ளர். இது என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 லிட்டரில் 3 லிட்டர் தண்ணி நம்ம உடம்புக்கு போகும். அப்படி அவ்வளோ தண்ணி குடிக்கிறதுனால நல்லா ஜல்லுன்னு நல்லா யூரின் வழியில் போகும். உடம்புல இருக்கக்கூடிய அப்பு அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு யூரின் நல்லா போய் 1க்கு 2 நல்லா போய் செஞ்சு மணக்க நம்ம உடம்பு கலகலன்னு தெம்பாகவும் நல்லா நோய் நீங்கியும் நம்மளால் வாழ முடியும். இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.